கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தானியல் புஸ்தகத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். தானியல் 3வது அதிகாரத்தில் ஒரு சிலையை உருவாக்கி அவர் எப்படி செஞ்சார், எப்படி அவங்க அதை வணங்காமல் இருந்தாங்கிறத பற்றி தியானிக்கலாம். 3வது அதிகாரத்தில் தானியல் 3:1-14 வரைக்கும் நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். இதில் உள்ள கருத்துக்களை நிறைய தானியல் நீங்கள் படிங்கன்னு சொன்னேன். வசனங்களை முன்னாடி நம்ம படித்த வசனங்களெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நிறையா தியானித்து படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் அதை வந்து கற்றுக்கொள்ள முடியும். பிசாசானவன் எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதிராக எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் உதவி செய்கிறவர்ங்கிறது தான் இந்த தானியல் புத்தகத்தில் நம்ம நிறைய படிக்கும். நமக்கு எதிராக இருந்த நாட்களில் நிறையா காரியங்கள் செய்வோம் பிசாசானவன். ஆனால் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்ம வந்து மீண்டு வந்துட முடியாது. ஏதோ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்று ஏதோ ஒன்று பேசிட்டு நம்ம அதுலேருந்து மீட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு காரியங்களை நம்மளை தவறாக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று பேசி அதுலேருந்து நம்ம எழுந்திரிச்சு வந்துடலாம். ஆனால் நமக்கு எதிராக போராடுகிற காரியங்கள், ஆண்டவருக்கு எதிராக செய்யக்கூடிய போராடுகிற காரியங்கள் வந்துச்சுன்னா அது வந்து ஆண்டோடைய வார்த்தையினால், ஆண்டோடைய பிரசனத்தினால, ஆண்டோடைய வல்லமையினால் தான் அது ஜெயிக்க முடியுங்கிறத இந்த தானியல் புத்தகத்தில் நிறையா நம்ம தியானிக்கலாம். அதனால் நிறைய காரியங்களை நம்ம வெற்றி அடையணுனாக்கி இந்த வெற்றி புஸ்தகம் தான் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அந்த வெற்றியை நாம் சுதந்திரத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களா இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து இந்த வசனத்தை தியானிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்ம கற்றுக்கலாம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களில் நம்ம தியானிக்க போகிற காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாக ஜெபிக்கிற சுவாமி. எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள், திட்டங்கள் போட்டாலும் தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக வருகிற எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் விடுதலை செய்து வழிநடத்துகிற தேவன் என்று இந்த தானியல் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது தகப்பனே, எங்களுக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்கள் பிரசன்னம் உங்களிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய வசனத்திலே நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை நீ கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஏதோ தானம் என்று நாங்கள் வாசிக்காதபடி, தியானிக்காதபடி, அதை ஆண்டவரே நாங்கள் நிதானமாய் தியானித்து, ஆண்டவரே நீங்கள் செய்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு, ஆண்டவரே அவங்களுக்கு செய்த எங்களுக்கும் செய்வீங்க என்ற அந்த உறுதியான விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்து ஆவியானவர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்போதுக்காக நன்றி செலுத்து துதிகனமாயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தை ஜெபிங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு நமக்கு கடந்து செல்வோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. அந்த நாமத்தில் தான் நாம் ஜெயிக்க முடியும். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் கிறிஸ்தேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஜெயம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து
கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஜெயம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேலதிகாரந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேலதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஜெயம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு தானியல் 3வது அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2வது அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னாக்கி இதனுடைய தொடர்பு தெரியும். ஒரு சிலையினுடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் சொல்லி தானியலும் 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து எப்படி உயர்த்தப்பட்டாங்கங்கிறத நீங்கள் அதை தியானிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதை நம்ம தியானித்தோம். அது வந்து ஆண்டவர் அந்த இடத்துல உயர்த்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த ராஜா வந்து என்ன அந்த கனவுக்கு தானியல் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தணும்னா உங்கள் தேவர் தான் எங்கள் தேவர்களுக்கெல்லாம் மேலான மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர்னு சொல்லி சொன்ன அந்த ராஜா வந்து நேபுகாத்நேச்சார் இந்த இடத்துல 3வது அதிகாரத்தை அந்த அவங்களுக்கு உயர்வை கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். அந்த இடத்துல நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து 3வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ராஜாவிக நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துறான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இது மாகாணத்துக்கெலாம் நீங்கள் மாகாணத்துக்கு ஆண்டவர் அந்த ராஜா வந்து நியமித்தது யாருன்னு இந்த 3 பேரை நியமித்தான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். துணை அவங்களுக்கு தானியலுக்கு அவருக்கு வந்து அந்த மாகாணத்துக்கு மட்டும் காரியங்களை விசாரிக்கும்படி வச்சான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அந்த மாகாணத்துக்கு தலைவர்களாக இருந்தவங்க யார்? இந்த 3 பேரும். அப்போது இந்த 3 பேரும் என்ன செய்வாங்க? அந்த முதல் கருத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு அப்புறம் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்களாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அவன் வந்து சொன்ன பிறகு இந்த ஒரு சிலையை வணங்குறதுக்கு எடுத்து வைக்கும். அப்போது இந்த மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்த 3 பேர் தான் யார் வணங்காதவங்க? சிலை வணங்காத ஒரு அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ இவனுக்கு வந்து தெரியும், ராஜாவுக்கு தெரிஞ்சாலும் கூட அவன் என்ன செய்தான்? ஏதோ ஒரு திட்டங்கள், அதாவது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதை உடைப்பதற்காக நிறைய சோதனைகள் அதெல்லாம் நிறைய வரும். நம்ம வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஐயோ எனக்கு தான் இந்த சோதனை வந்துட்டு, எனக்கு தான் இந்த வேதனை வந்துட்டுன்னு சொல்லி நம்ம அழுது புலம்புறத நிறையா பேர் நம்ம அழுது புலம்பிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும் பொழுது அந்த விசுவாசமானது சோதிக்கப்படும். பேதுருல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா விசுவாசமானது சோதிக்கப்படும். பொன்னிலும் மேலாக நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் வந்து நம்மளை கனப்படுத்துறதுக்காண்டி தான் அதை வந்து சோதிக்காருன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ நடக்குது, ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத நடக்கும் பொழுது நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு இந்த கவலை கண்ணீர்கள்லேருந்து நமக்கு விடுதலை செஞ்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தூராங்கிற ஒரு சமபூமினா ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் அந்த ஒரு சிலையை பொண்ணுனால் உருவாக்கி அதை கொண்டு போய் வச்சுட்டு என்ன செய்கிறான்னு சொல்லி பாருங்கள். பின் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சார் எல்லா அதிகாரியும் அங்கே இருக்கவங்க, அந்த ஊரில் இருக்க எல்லா அதிகாரி உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாரையும்
இப்போ இந்த கனவுக்கு பார்க்குறதுக்கு கூப்பிட்டான் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ராஜா கூப்பிடுறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அவங்க வந்து என்ன செய்தா, அந்த சிலையை வந்து என்ன செய்கிறான்னா பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு, அந்த 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தானியேல் 3:2 பார்த்தீங்கன்னா, பிரதிஷ்டைனாக்கி உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு ஏதோ புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம்னா அதை வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு திறப்பு விழான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் பிரதிஷ்டைன்னு சொல்லி அவன் செய்கிறான். அப்போ இந்த சிலைக்கு வந்து ஒரு பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த அது வந்து ஒரு புதுசாக என்னமோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஒன்று செய்கிறேன். ஏன்னா தானியேல் வந்து நீ தான் தலைன்னு சொன்னோன்னா அவனுக்கு தலை கணம் முடிச்சுட்டா என்னன்னு தெரில. அந்த இடத்துல வந்து ஒரு சிலையை வந்து உருவாக்குவான் பொண்ணுனால. நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் படம்லாம் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க தானியேல். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பொண்ணெல்லாம் அந்த தங்கத்தை வந்து அப்படியே வந்து என்ன செய்வான்னா, ஒரு நம்ம இப்போ ஒரு கம்மல் செய்கிறோம்னாக்கி 1 கிராம் 2 கிராம் அப்படிலாம் கிடையாது. தங்கத்தை உருக்கி என்ன பண்ணுறான்னா அந்த சிலையை உருவாக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தங்கத்தினால முழுசுமையாக செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு சிலையை உருவாக்கி அதை வந்து ஒரு அவனுக்குள்ள என்ன இருந்துக்குன்னு பாருங்கள். முன்னாடி எவ்வளவு இதாக இருந்தவன் இன்றைக்கி வந்து இதை சொல்கிறான். இது சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சட்டத்தையும் வந்து அவன் வந்து சொல்கிறான். நீங்கள் இதை இதை வந்து என்ன செய்யணும், வணங்கணும். நீங்கள் வந்து எல்லோரும் தலை குனிஞ்சு வணங்கி இதை தான் வணங்கணும், இந்த சிலையை தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் வந்து அவன் சொல்கிறத நீங்கள் பார்க்குறான். அவன் வந்து அதை வந்து எல்லா பாஷைக்காரரும் எல்லோரும் வந்து நீங்கள் இதை வந்து எக்காலம் ஊதும், அப்புறம் வந்து நாதசுரம் வாசிப்பாங்க, கிண்ணறம் வாசிப்பாங்க, வீணை, சுரமண்டலம், தம்பூர் எல்லாம் சகல கீத வாத்தியங்களும் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து ராஜாவே நேபுகாத்து நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள்னு சொல்லி இந்த 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமான இந்த தம்புரு அதெல்லாம் நீங்கள் இதை படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நல்லா நிறைய பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தோம்னாக்கி உங்களுக்கு வந்து எலியா ஞாபகம் வரும். ஏன்னா எலியா காலத்தில் அப்படி தான் நடக்கும். எல்லாம் போட்டு அடித்து நொறுக்கி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய அந்த படங்கள்லாம் நிறைய இது எடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வசனத்தை படிச்சுட்டு அதெல்லாம் வந்து மைண்டில் அப்படியே இருக்கும் பொழுது ஐயோ இவ்வளோ பெரிய இது கொண்டாடினாங்களா அப்படின்னு சொல்லி அதை வெட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாடு ஆடு வெட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம அந்த படங்கள்லாம் காட்டும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஆண்டவர்னு நம்ம அதை விசுவாசிக்கிறதுக்கு இன்னும் விசுவாசத்தில் நம்ம வளர முடியும். அதனால் நீங்கள் அதெல்லாம் நிறையா இந்த மாதிரி ஃபிலிம் மாதிரிலாம் போடுறாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுக்கிறாங்க, பெரியவங்களும் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்த எலியெல்லாம் செஞ்ச காரியங்கள் நிறையா நம்ம தியானிக்கணும். அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல பாருங்கள் ஆண்டவர் எப்படி அக்கினியை வரவழைச்சி அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சுதுன்னு சொல்லி பார்க்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இங்கேயும் வந்து பாருங்கள் எல்லா விதமான நாதசத்தை அவனோட ஊர்களில் புறாமே என்னென்னா அந்த தெய்வங்களை கும்பிடும்போது அந்த எல்லா விதமான காரியங்களும், அதாவது ஒரு மியூசிக்குங்கிற ஒரு இதே வந்து அவங்க இந்த தாவீது காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அது மியூசிக்குன்னே ஒரு பெரிய ஒரு படையவே வச்சுருப்பார். அவங்க தான் அந்த மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க பூராமே இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய அந்த சின்ன சின்ன வாத்தியங்கள்லாம் வாசித்து அவங்க அதெல்லாம் அந்த தம்புரு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவங்க செஞ்சு தான் அவங்க வந்து வணங்குறது. அதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், சிலையை வணங்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய அவன் வந்து சொல்லியிருக்க இந்த கட்டளையை போட்டிருக்கான். அப்போ பாருங்க, எவனாலும் தாழ விழுந்து பணியாமல் போனால் அவன் அந்த நேரமே எரிகிற அக்கினி சூளையிலே நடுவிலே போட கடவன் அப்படின்னு சொல்லி போட்டணும். அவன் கும்பிடாம எவனா இருந்தாங்கன்னா அவனை வந்து போட்டுரு. ஏன்னா இவனுக்கு தெரியும் எல்லாருமே இவனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, இவனுக்கு எல்லாருமே வணங்குவாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். ஆனால் வணங்காமல் போகிறது யார் வணங்க மாட்டாங்கங்கிறதும் தெரியும். ஏன்னா சாப்பாட்டு விஷயத்துலேயே அவங்க வந்து சாப்பிடல. அப்போ வந்து எல்லாவற்றிலுமே பாருங்கள் அவங்க வந்து ஒரு முன்மாதிரியாக ஆண்டவர் நடத்துகிற காரியங்களை செய்து ஜெபிக்கிறவங்க எல்லாத்துலேயுமே அதில் இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சு இவன் என்ன செய்கிறான்னாக்கி அந்த சிலையை வணங்காதவனா எரிகிற அக்கினியில் நீங்கள் போடணும்னு சொல்லி அந்த கட்டளையும் கூட இவன் சொல்கிறத நான் பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜாவின் நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையில் வந்து இவங்க வந்தவங்க கல்தையர் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னாக்கி அவங்க ஒருத்தனுமே நிற்கிற மாதிரியே இருக்காது. எல்லாருமே போய் வணங்குறான், அந்த சிலையை வந்து வணங்குறான். ஆனால் வந்து வணங்காமல் இவங்களும், ஏன்னா இவங்க மாகாணத்துக்கு வந்து நான் முதல்ல வசனத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாகாணத்தில் இவங்க தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அதிகாரம் படித்தவங்களாக இருக்கிறதுனால இவங்களும் வந்து நிற்காங்க. வந்து நிற்கும் பொழுது எல்லாரையும் அழைச்சிருக்கான். அழைக்கும் போது இவங்க வந்து போகாமல் இருக்கிறது வந்து தவறான காரியங்கிறதுனால இவங்களும் போய் நிற்கிற போது இவங்க வந்து வணங்காமல் நிற்காங்க. நிற்கும் பொழுது அந்த கல்தையரில் உள்ள நிறையா எல்லாம் கும்பிட்டவங்களாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து போய் ராஜா கிட்ட போய் சொன்னான், இவன் பாருங்கள் நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் நாங்கள் எல்லோரும் கேட்டு நாங்கள் எல்லோரும் இந்த பணிஞ்சு நாங்கள் உங்களுக்கு சொன்னதை கீழ்ப்படிஞ்சிட்டோம். இந்த 3 பேர் நீங்கள் இந்த மாகாணத்துக்கு
இடத்துக்குலாம் வச்சிங்களா, பெரிய இந்த பாபிலோன் மாகாணத்துக்குலாம் காரியங்களை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்களா 3 பேர். அந்த 3 பேரும் மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க, நீங்கள் வந்து இதை வணங்க மாட்டேன்ட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ராஜா கிட்ட போய் சொல்கிறான். இப்போ இந்த ராஜாவுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் இந்த முதல் அதிகாரம் 2வது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி உடனே சொன்னோன்னே செஞ்சிருவான், உடனே வெட்டு அவனை கொன்று அப்படின்னு தான் அப்படி ஒரு கோபம் வந்து அவனுக்கு நிறைய இடத்துல வர்றதை நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் படிச்சிங்கனாக்கி தெரியும், அதெல்லாம் நீங்கள் தியானித்து படிங்க. இந்த இடத்துல வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவன் சொல்கிற காரியத்தை பாருங்கள். ராஜாவை கட்டளையை மீறி இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க, இவங்க மீறுதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த 12வது வசனம், இந்த 3வது அதிகாரத்தில் 12 நீங்கள் அதை முன்னாடிலாம் படிங்க. பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இப்போ வந்து என்ன சொல்றான் பாருங்க, மாகாணத்துக்கு தான் தலைவராக வச்சிங்க, நீர் வச்சிடலாம். அப்போ அவனுக்கு கோபத்தை இன்னும் உருவாக்குறாங்க. நமக்கு ஒன்று பேசும்பொழுது அவங்க வணங்க மாட்டேன்ட்டாங்கன்னாக்கி சாதாரணமாக சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அதனால அவனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் முதல்ல பதவியிலலாம் நிறைய இருக்காங்களே, எங்கே ஒரு பொறாமல் எல்லாமே இருந்ததுனால என்ன செய்தாங்க, இவனை வந்து இன்னும் தூண்டுறாங்க. நீர் ஏற்படுத்தினவன், நீர் வந்து உம்முடைய உம்மை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் பாருங்கள். நீர் சொன்னதை கேட்க மாட்டாங்க, நீர் இதை பணிந்து கொள்ளணும்னு சொன்னீங்களா, அதை கேட்கவே மாட்டாங்க, அதை செய்யாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ரொம்ப கோபம் மூட்டுதாங்க. அவன் வந்து இந்த கோபம் நிறைய வர்றதுனால அவன் இன்னும் அதிகமாக என்ன செய்கிறான்னா, அவன் வந்து எழுந்துச்சு நின்று என்ன இப்படி செய்யாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்தான், உடனே அந்த அவனை வந்து கூட்டுவாங்க, அந்த 3 பேரையும் கூட்டுவாங்க, இங்கே ஏன் முன்னாடி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷர்கள் ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது பாருங்க, ராஜா சமூகத்தில் அவர் முன்னாடி கொண்டு வந்து விடுத்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, உடனே நான் சிலையை வணங்கலையா அப்படின்னு கேட்டோம்னாக்கி அதுக்கு பதில் தான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வணங்கலைங்கிறத இவன் நிரூபித்து கொண்டு வரான். ஆனால் அவங்க பொய் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் வந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தவங்க, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை மட்டும் செய்யணுங்கிற அந்த பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் படித்து அந்த ஞானத்தை அதெல்லாம் வளர்த்தவங்க எல்லாம் இருக்க யூதர்கள் அதெல்லாம் படிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த இடத்துல எல்லாமே படித்து ஆண்டவர் என்னென்ன கட்டளை இருக்காரோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அதன்படி தான் நடக்காங்க. இந்த காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் நான் அந்த இடத்துல சொல்கிறேன். 14வது வசனம், நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொச்சிலை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா அப்படின்னு சொல்லி கேட்கான். இந்த வசனத்தோடு நம்ம நிறுத்திக்கிடுவோம். அடுத்த வசனத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்தது படிச்சுட்டு நீங்கள் தியானிங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை படிக்கலாம். ஏன்னா நேபுகாத்நேச்சார் வந்து இந்த கனவுல கண்டதை முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க, அந்த விளக்கங்களை சொல்லிடுறேன். இந்த கனவுல கண்டதை முன்னாடி வந்து தேவர்களுக்கு தேவர்கள்னு சொன்னவன் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னாக்கி மாறி அவங்க ஒரு சிலையை கொண்டாந்து அவங்கள வந்து ஒரு பிரதேசன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி அதை கும்பிடாதவன்லாம் எரிகிற நெருப்பில் போடணும் அப்படின்னா, இந்த தங்கத்தை எல்லாம் எவ்வளோ இது பண்ணுவான் பார்த்தீங்களா, அதெல்லாம் தங்கத்தை சாதாரணமாக சிலையை செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய தீ அவனுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதில் தூக்கி போட்டுருங்க, இவன் இதை கும்பிடலைனாக்கி அதை தீயில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய மறைபொருளை வெளிப்படுத்தி அதையெல்லாம் பார்த்து யூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தாலும் கூட ஆண்டவருடைய கட்டளையை மீறும்படி நமக்கு கூட நிறைய இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் இவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஆண்டவர் வந்து கட்டளை இருந்தார். யாத்திராகமம் 20:4-5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி யூதர்கள்லாம் அந்த கட்டளையின்படி வந்து பார்த்தீங்கன்னா வேறு தெய்வத்தை உருவாக்கக்கூடாது. அவர் தான் யெகோவா தேவன், அவர் தவிர அவரை நமஸ்கரிக்கவும் கூடாது அப்படிங்கிறது ஆண்டவர் கட்டளையிட்டது, மோசையிட்ட கட்டளையிட்டது. அதெல்லாம் இவங்க தியானித்து வந்தவங்க தானே, யூதர்கள்லாம் படித்து அந்த இடத்துல வந்ததுனால இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எந்த சிலையும் வணங்கக்கூடாது, எந்த கையினால் உருவாக்கப்பட்ட எந்த தெய்வத்தையும் வந்து அவர் கட்டளையை மீறி செய்யறதுக்கு அவங்க வந்து அதுக்கு துணியாதபடி அதுக்கு என்ன தண்டனை வந்தாலும் சரி அவன் தீக்கில் போட்டுருவாங்க. ஆனாலும் பாருங்கள் அவங்க வந்து தைரியமாக நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள்
காரியங்கள் பிசாசனம் கொண்டு வரும் பொழுது இப்படி அக்கினி மாதிரி அக்கினியில் தீயில போடணும்னாக்கி எல்லாரும் கும்பிட்டான். அப்போ நம்மளும் கும்பிட்டுட்டு நம்மளும் அதோட போயிடுவோம். நமக்கு வேலை எல்லாமே இருக்குது, நம்ம இதையே நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவங்க இல்லை. ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அக்கினி போல வந்தாலும் சரி, எத்தனை வெள்ளம் போல வந்தாலும் சரி, எத்தனை சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்து கொண்டாலும் சரி, ஆண்டோடைய அழைப்புக்குள்ள நம்ம இருந்தோம்னாக்கி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் கட்டளை கீழ்ப்படிஞ்சு இந்த 3 பேரை போல இருக்கணும். இந்த இடத்துல வந்து அந்த வாலிபர்கள் நிறைய சின்ன காரியங்களை மட்டும் நம்ம படித்தோம்னாக்கி அவங்க நிறைய பெரிய பதவி இருந்தது. அவங்கள வந்து எப்படியும் கொன்றுவான் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆண்டோடைய கட்டளைக்கு நம்ம அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரிச்சுட்டு எல்லாரும் கும்பிட்டான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு ஆண்டவர் பிரித்து எடுத்து நம்மளை வச்சிருக்காரு. அப்போ நம்ம எப்படி நடக்கணுங்க, கட்டளைக்கு மீறவே கூடாது அப்படிங்கிற ஆண்டவர் கட்டளைக்கு கடைபிடிச்சு அவங்க நடந்ததுனால இந்த அக்கினி சூளையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதில் விடுவிப்பார். அவர் ராஜா கிட்ட பேசும்போது சொல்லுவார், விடுவிச்சாலும் சரி விடுவியாமல் பண்ணாலும் இந்த அக்கினியில் போட்டாலும் சரி நீ, அதனால் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், இந்த சிலையை வந்து நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க தைரியமாக நிற்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இந்த மாதிரி அக்கினி சூளையில் போடப்பட்டு இந்த ராஜா வந்து பெருசாக வந்து கூப்பிட்டு கேட்கலாம், இவன் போட்டவே செய்வாங்கிறது அவங்களுக்கு ஒரு உறுதியாக இருந்தால் கூட நீ வந்து இதை செய்யலையா அப்படின்னு கேட்குற கேள்வியை கேட்கும் பொழுது கூட அவங்க வந்து பயந்துட்டு ஐயோ எதுக்கு இதை நான் ஒரு டைம் கொடுக்கேங்க, இன்னும் ஒரு டைம் கொடுக்க, நீ நாசனம் வாசிக்கும் பொழுது நீ அதை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ சொல்லும் பொழுது கூட அவங்களுக்கு டைம் கொடுத்தாலும் சரி, அவங்க எப்படி மாற்றுறதுக்கு நினைச்சாலும் சரி, எத்தனை பேசினாலும் சரி, ஆண்டோடைய கட்டளைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நிற்கணும்னா ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும். ஆவியானவர் எங்கே கொண்டு போனாலும் சரி அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் இருந்தால் மாத்திரம் தான் நிற்க முடிய நம்முடைய சொந்த பலத்தில் எதுலையுமே நிற்கவே முடியாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அவர்களை அழைச்சி கொண்டு போனது ஒரு நோக்கம் இருந்தது. அவங்கள இந்த மாகாணத்துக்கு அவங்கள தலைவராக மாற்றுறதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. நோக்கத்தை நிறைவேற்றினாருங்கிறது தான் நம்ம பார்க்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி புதிய ஏற்பாட்டில் பவுல் சொன்னது பார்த்தீங்கன்னா ரோமர் 12:2 மனம் புதிதாகனால மறுரூபமாகுங்கள் சிறை பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருடைய சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக நம்ம மனம் வந்து புதிதாகி மறுரூபமாகணும். இந்த இடத்துல அவர் சொல்றது எப்படி சொல்றாருனாக்கி நம்ம மனம் வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கணும். நம்ம மனம் புதிதாக இருந்ததுன்னா அவர் தான் நம்மளை வாசம் பண்ணுகிறார். அவர் மறுரூபமாக்கிட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம அர்ப்பணிச்ச பிள்ளைங்களாக தான் இந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்ததை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உயர்த்தும் பொழுது ஆண்டோடைய சித்தத்துக்கு அவங்க முற்றிலுமாக அர்ப்பணித்து அவங்க எந்த விதமான காரியம் நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கட்டளையை மீறி நாங்கள் இதை சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறத செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்க சிலையை வணங்கப்பட்ட இந்த கட்டளை இந்த இருக்கும்போது தானியலுக்கு எல்லாத்துக்குமே அவர் தெரிஞ்சு நடக்கக்கூடியவர். நிறைய பெரிய பதவிகள் அவரை வச்சிருந்ததுனால எல்லா வேலையும் அவர் பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கும்பொழுது அவர் வந்து இந்த தானியல் வந்து இந்த இடத்துல அவங்க 3 பேரும் தான் போட்டிருக்கு இருந்தது. 4 பேருமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் 3 பேரை மட்டும் போட்டிருக்கு. தானியல் வந்து இந்த நாட்டில் உள்ள வேலை விஷயமா வெளியே போயிருக்கலாம், இல்லாட்டா ஏதாவது அவர் முக்கியமான வேலையாக அவர் வந்து இங்கே இருந்ததா வேதத்தில் நம்ம சொல்லப்படல. அவர் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 3 பேரும் அதாவது 4 பேர்ட்டையும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒருமனைப்பாடு இருந்ததுனால அவங்க தானியல் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க வந்து 3 பேரும் மாறவே இல்லை. 3 பேரும் பாருங்க, 3 பேருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 3 பேருமே நான் வந்து இந்த இதை வணங்க மாட்டேன்னு ஒருத்தன் கூட அங்கே பின்வாங்கி போயிருந்தோம்னாக்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டோடைய கட்டளைக்கு மீறி போயிருப்பாங்க. அப்போது தானியல் இருந்தாலும் சரி, தானியல் இல்லைனாலும் சரி, இவங்களுடைய கட்டளை வந்து என்னது, 4 பேருக்கும் கட்டளை வந்து ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறாமல் இருக்காங்கிறத பார்க்கலாம். அப்போது ரோமர் 13:7 பார்த்திங்கன்னா நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு ஏற்ற வசனங்களை சிலர் வந்து ஏற்ற வசனங்கள் இல்லாமல் வேறு ஏதோ வசனத்தை சொல்லி நம்மளை குழப்பறதுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் வேத வசனம் நமக்கு சொல்லித்தரது இல்லை. ஆளுநருக்கும் கீழ்ப்படிந்து கனம் செலுத்தி அவளுக்கு ஜெபிக்க வேண்டும் சொல்லி இவரே ரோமரில் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய கட்டளைக்கு தான், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நாம் வந்து அதுக்கு அவர் கட்டளைக்கு முதல்ல கீழ்ப்படியணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேண்டாத தெய்வங்க பொய்யான தெய்வத்தை கடவுளை நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிலையை வந்து நம்ம ஆண்டவருக்கு மரியாதை எப்படி கொடுக்கும், அந்த கட்டளைக்கு மரியாதை கொடுக்குறவங்களா இருந்தால் இந்த மரியாதையை ஆதாரம் செய்யறதுக்கு இதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்.
அப்படி கொடுக்காம இருந்ததுனால தான் இவங்க 3 பேரும் இருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ கட்டளைங்கிறதே வந்து ஆண்டுடைய கட்டளையை நம்ம மீறாமல் இருக்கணும்னாக்கி ஆண்டுடைய பிரசனை நம்ம நடத்தணும். அதனால் ஆண்டவர் 3 பேர் விசுவாசத்தை வந்து கனப்படுத்துறாரு. அப்போ விசுவாசத்தோடு என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் விடுவிச்சாலும் சரி விடியாமல் போனாலும் சரி பின்னாடி நம்ம படிப்போம். அப்படி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினாக்கி எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவங்க நின்னாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எபேசியர் 6:11-17 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாக்கி அதான் சரீரத்தை காத்துக்கிறதுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்காரு. சரீரம் முழுவதுக்குமா ஆண்டவர் ஆயுதங்களை கொடுத்துருக்காரு. ஏன்னா எல்லா விதமான அக்கினி எல்லாத்தையும் அவிக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு அக்கினியை அவர் ஒருவர் தான் நமக்கு தர முடியும். அதை தான் அந்த யோவான் ஸ்தானங்கள்லாம் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். அக்கினினால் அக்கினி சுவாலை போல் இருந்த அக்கினி தான் அவர் அக்கினினால நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்காருன்னு சொல்லி ஒரு யோவான் ஸ்தானங்கன்னு சொல்லுவார். நான் வந்து தண்ணீர்னால கொடுக்கேன், அவர் வந்து அக்கினினால கொடுக்காருன்னு சொல்லுவார். அப்போ அக்கினி வந்து எப்போவுமே வந்து ஒரு எரிக்கக்கூடியது. அதாவது இந்த வேண்டாத காரியங்களை எரித்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்மளால் நடத்தக்கூடிய காரியங்களை அவர் தான் செய்ய முடியும். ஏன்னா வந்து யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுதே அதுதான் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் இது வந்து நீங்கள் அக்கினின்னு படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அக்கினியை பற்றி 2 காரியங்கள் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தெரியும். அவர் அக்கினியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அக்கினி சுவாலையை போல இருந்து அதில் பேசுகிறார், மோசையோட பேசினார்னு சொல்லி பார்க்கலாம். யாத்திராகமம் 3:2 நீங்கள் பார்க்கலாம். அப்போ அக்கினி அது எரியாமல் இருக்கும். அந்த அக்கினி மற்றில ஆண்டவர் வந்து இன்னும் அக்கினியாக இருக்கிறாரு. அவரே அக்கினியாக இருக்கிறதுனால அக்கினியை போட வந்தேன்னு சொல்கிறாரு. அக்கினியை நம்மகிட்ட அனுப்பும் பொழுது நம்ம எப்படி நடத்தப்படுவோம், அந்த கட்டளைக்கு எப்படி கீழ்படும், அந்த வார்த்தைக்கு அக்கினி மாதிரி வந்து நம்மளோட கூட இருக்கிறவர் இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த மோசே கிட்ட பேசினார் பாருங்க. மோசே அழைக்கும் போது அப்படி தான் அழைச்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த காரியங்களில் நீங்கள் படிச்சிங்கனாக்கி பார்க்கலாம். அப்புறம் ஆண்டவர் வந்து எப்படி நடத்தினாருங்கிறது பார்க்கும்போது யாத்திராகமம் 13:21 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அக்கினி இரவில் வந்து வெளிச்சமாக இந்த ஸ்தம்பமாக வந்து வெளிச்சம் காட்டுறதுக்கு ஒரு பில்லர், ஒரு தூண் மாதிரி இருந்து அவர் வந்து இந்த ஸ்தம்பங்கும் போதே பில்லர் தூண் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட சுற்றிலும் அவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை காட்டக்கூடிய காரியங்களை அவர் செய்கிறாருன்னு பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் தெரியலைனாக்கி நம்ம இருட்டில் எப்படி போக முடியும்? அந்த வெளிச்சத்தை காட்டுறதுக்கே அக்கினியினால் தான் அவர் நடத்தினாருன்னு பார்ப்போம். அப்போ சூழ்ந்து இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளையும் அழிக்கிறதுக்கு அவர் வந்து அக்கினி ஸ்தம்பமாக நம்மளோட கூட இருக்கணும். அக்கினி தான் நம்மளை மேற்கொள்ளி நம்மளை வந்து சுற்றிலும் பாதுகாக்கக்கூடிய அக்கினியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வழி நடத்துது எல்லாமே நமக்கு ஆண்டவர் தான் நம்மளை நடத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் அக்கினினால் ஞானஸ்தானம் கொடுக்கன்னு சொன்னது இந்த பார்த்தீங்கன்னா மத்தேயு 3:10-11 பார்க்கலாம், லூக்கா 3:16 பார்க்கலாம். நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் தியானிங்க. யோவான் ஸ்தானம் கொடுத்த அக்கினினால ஞானஸ்தானம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு வந்து ஜெபிக்கும் பொழுதே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து பேசும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியோட ஒரு வந்து ஆசாரியனோட அப்படிதான் வந்து அவர் அபிஷேகம் பண்ணார். இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட பேசி நமக்கு வந்து நடத்தக்கூடிய வெளிப்பாட்டெல்லாம் காட்டி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நமக்கு செய்கிறார். இன்றைக்கு வந்து நம்மளோட கூட தங்கி இருக்கார், நம்மளை அக்கினினால் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கார். அன்றைக்கு வந்து அக்கினினால் சுட்டரித்து எல்லாம் செஞ்சார். இன்றைக்கு வந்து பாருங்கள், நம்மளை சரி செய்கிறதுக்காக அவர் அக்கினினால் நம்மளை ஞானஸ்தானம் செய்ய வைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணுங்கும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார். நம்ம கட்டளைக்கு மீறி இவங்க செஞ்சுருக்கும் போது இவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனால் எவ்வளோ பெரிய ராஜா, இவ்வளோ பெரிய சிலையை வணங்கியதுக்கு எல்லாரும் வணங்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 10 பேரில் ஒரு 2 பேர் மாத்திரம் உண்மையான ஆண்டவரை இவரை மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோவோமே. அப்போ 3 பேர் வந்து அந்த மாதிரி வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, 7 பேர் வணங்கிட்டாங்க. அப்போ 7 பேர் வணங்கினவன் என்ன செய்வான்? நாங்கள்லாம் செஞ்சுட்டோம்ல, நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு விடுதலையோடு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்களே இல்லையா. நீங்கள் 3 பேரும் பாருங்கள், உண்மையான ஆண்டவரை வணங்குறவங்க நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு 7 பேர் சொல்லவே மாட்டாங்க. 7 பேரை மாதிரி செஞ்சுட்டு போன்னு தான் சொல்லுவோம். அப்போ உலகம் வந்து என்ன செய்யும்? அந்த இதுக்கு தான் இழுக்கும். ஆனால் ஆண்டோடைய கட்டளைக்கு மீறக்கூடாது அப்படின்னோம்னாக்கி எத்தனை பெரிய வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் எல்லாம் நாம் இவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற காரியங்கள் நடத்த பிசாசு திட்டம் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் தலை குனியை செய்ய மாட்டார், தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். பின்னாடி அவங்களுக்கெல்லாம் செஞ்ச காரியங்களை நம்ம தியானிப்போம். இன்றைக்கு
பாருங்க, ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்த இந்த 3 பேரை போல நம்ம வாழ்க்கை இருக்குதா? இல்லாட்டி ஏதாவது ஒரு தடை வந்துட்டு உடனே ஆண்டவரே இதை செஞ்சிட்டிங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், இனி இதுக்கு நாங்கள் ஒத்து போய் அப்படியே உலகத்தோட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோமா? இல்லாட்டி ஆண்டவருடைய ஆவியானவர் உதவியை நம்ம கேட்குறோமாங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கற்றுத்தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு ஜெபிங்க, இதை தியானிங்க. இந்த வசனங்களெல்லாம் நிறைய எடுத்து தியானிங்க. அக்கினா நிறைய அக்கினியை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு நம்மளை எப்படி ஆண்டவர் நடத்த போகிறாரு, நம்மளை எப்படி நம்ம நடக்க போகிறோம், நம்மளை எப்படி அவர் பாதுகாக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய தியானிக்கும் பொழுது அந்த பெரிய காரியங்கள் நமக்கு கற்றுத்தருவார். அதில் நம்ம பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டுடைய காரியங்கள் தான் நமக்கு நடத்தணும். ஆண்டுடைய பிரசனம், ஆண்டுடைய தயவு, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்மளை வைத்திருக்காருன்னா அதுக்கு ஜெயிக்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்ய நம்ம அவரை நோக்கி பார்ப்போம், அவர்கிட்ட ஜெயிப்போம். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். சுவாமி, உங்களை துதித்து உண்மையை ஆராய்த்து ஆண்டவரே, உண்மையை நம்பி உம்முடைய கட்டளை கீழ்ப்படிந்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு செஞ்சீங்களே சுவாமி, எதற்கும் பயப்படாதபடி உங்களுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரை வெற்றி சுதந்திரத்தது போல ஆண்டவரே, ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியல ஆண்டவரே, ராஜாவின் கட்டளை கீழ்ப்படிந்து அவங்க எத்தனை வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே அவங்க நின்றாங்களே, அதுபோல நாங்களும் ஆண்டவரே எத்தனை சத்துரு கொண்டு வந்த திட்டங்களும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அக்கினியாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க. நன்றி செலுத்தும். இந்த வேதாகமத்துக்காக நன்றி சுவாமி. அதை நாங்கள் படித்து அப்படியே விட்டு விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை கடந்து செல்லவும் எங்களுக்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறார் சுவாமி. இப்படி வேதனையோடு எத்தனை ஆண்டவரே இந்த கட்டளையை மீற எத்தனையோ திட்டங்கள் வைத்து ஆண்டவரை சத்துரு கொண்டு வருகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆவியானவர் மூலமாக அதை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களில் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கீங்க, உயிர் தெளிந்த தேவனாய், உயிர் ஆண்டவரை இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய், எங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாய், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய், எங்களை அற்புதமாய் கரம் பிடித்து நடத்துகிறவராய், எங்களை சுமந்து செல்கிறவராய், எங்களுக்கு வழிகாட்டியாய், எங்களுக்கு ஒளியாய், எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் எங்களோடு கூட இருப்பதை அநேக கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் சுவாமி. வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்கி தந்து எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துங்க. ஆவியானவர் மாத்திரம் எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. அதில் நாங்கள் நடந்து சென்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு பலன் தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளையுடைய வேண்டுதலையும் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, ஆண்டவரே எங்களுக்கு கேட்க தெரியாது, ஆனாலும் கேட்க மறந்ததையும் கூட நீங்கள் செய்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. நன்றி செலுத்துறோம். உதவி செய்து வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்துறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பயிர் கொடுத்த அப்படின்னா நன்றி. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.